சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஐ லவ் யூன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான், உடம்ப வாங்கி கொடுத்தான், நான் ஒத்துக்கிறேன். தம்பி முறை சொல்றீங்க, அக்கா முறைன்னு சொல்றீங்க. என்னங்க ஐ லவ் யூ? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தனியா உங்க கூட அந்த தோப்புல என்ன செஞ்சிருந்தாங்க? மேடம் சத்தியமா சொல்றேன், கண்ணால போயிட்டு பாக்குறேன். பாக்குறப்போ அவன் எழுந்துச்சு ஓடுறான். ஓடி கொஞ்ச நேரம் பொறுத்து நான் நேரா உன்னாண்ட வந்தேன். நீ அப்ப என்ன பண்ற, சாலை உதிரி மேல போட்டு நிக்கிற. எதுக்கு போன? இது நீங்களா பேசல, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு நீங்க வேணும். பரவாயில்ல, நீங்க என்ன விட்டு போலாம். நான் நாளைக்கே கூட வீட்டு வாசல்ல வந்து கூட நிப்பேன், எனக்கு நீங்க வேணும். அறிவு கேட்டு போய் செஞ்சிடலாம் மேடம். பொம்பளைங்க இந்த மாதிரி வாழ்க்கையை இழக்கிறோம் நாங்க. என் பேர் இளங்கோவன் மேடம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநன்றூர் அடுத்து பொன்னியம்மன் மேடு. என்ன பிரச்சனை? அதாவது எங்கள் ஒய்ஃப் வந்து ஒருத்தரை கூட தொடர்பு எடுத்தாங்க. அது நான் நேரடியாக பார்த்துட்டேன். அந்த ஆள் வந்து ஓடிட்டான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது மேடம். 11 வருஷம். ஆமாம். பசங்க? பசங்க இல்லை மேடம். பசங்க இல்லை. பசங்க இல்லை. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு கூட பார்த்தேன் மேடம். அவங்கள நானும் 2 பேரும் போய் ட்ரீட்மெண்ட்டு கூட பார்த்தோம். ஸோ இந்த 11 வருஷத்துல முதல் தடவை தான் இப்படி ஏதோ உங்க வைஃப் இப்படி செஞ்சிருக்காங்க. முதல் தடவை. அதுக்கு முந்தி எதுவுமே இது மாதிரி எந்த தொடர்பு, யாரு கூட எந்த தொடர்பு இல்ல? தொடர்பெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சந்தேகமாக நான் பட்ட ஆளு கிடையாது. யார் இவரு? எங்க சந்திச்சாங்க? அவர் வந்து எங்கள் ஊரே தான். அவர் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து சித்தப்பா பையன். சித்தப்பா பையனா? ஆமாம், ரிலேட்டிவ் தான். அவங்க ரிலேட்டிவ் தான். சித்தப்பா பையனா? அண்ணன்ல? ஆமாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாம் மேடம், அவங்க ரிலேட்டிவ் தான். எனக்கு வந்து தாய் மாமா பொண்ணு அவங்க, எங்கள் ஒய்ஃபு. கரெக்டாக வந்து 22 2ஆம் மாதம் அன்றைக்கி நடந்த மேட்ருக்கு. அன்றைக்கி நைட்டு வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டு. எங்கே வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் வந்து டிரைவிங் மேடம். சரி, டிரைவிங் தான். நான் வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நான் திரும்பி படுக்கிறேன். என் படிக்கல ஆளைக்காணும். நைட்டு எங்கே போயிட்டாங்க? ஆளைக்காணும். நான் தேடிங்க இருந்தேன். நான் வந்து ஒரு 1.5 ஹவருக்கு மேலே நான் தேடினேன். கரெக்டாக எங்கே போய் தேடிட்டு வந்தீங்க? எங்கள் வீட்டு பின்னால். இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியவே செய்யாது? தெரியாது. அன்றைக்கி நைட்டு தான் தெரியும் எனக்கு. இவங்க மெசேஜஸ் வருது. எங்க மெசேஜ்? இவங்க வந்து செல்லு மூலியமா தான் இவங்க கான்டாக்ட் பண்ணிக்குது. இவங்க ஒரு செல் வச்சுக்கிறாங்க, அந்த மூலியமா அவங்க கான்டாக்ட் பண்ணிக்குது. ஏன்னா செல்லை கூட பிடிங்கி பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு சந்தேகம் கிடையாது. ஒரு துளி சந்தேகம் கூட அந்த 10 வருஷமா கிடையாது மேடம். ஆனால் அடிக்கடிக்கு வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போவாங்க. அவங்க அக்கா சும்மா கால் பண்ணி பேசுவாங்க. எங்க இருக்காங்க அக்கா? அவங்க வந்து காந்தி நகர்ல இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போவாங்க அடிக்கடி. எதுக்காக? சும்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பணம் வேணும் எனக்கு இது மாதிரி. அக்கா கேட்பாங்க, இந்த மாதிரி கஷ்டம், வசதி குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இவங்க எத்தனை ஓடியாருவாங்க. நான் அப்போ திட்டுவேன், நம்ம குடும்பத்தை பாருன்னா. நானும் அந்த நிலைமையில் தான் மேடம் இருக்கேன். போனால் உண்டு, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கேன். சரி, அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நானும் திட்டுவேன் இவங்களை. நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணாதன்ட்டு நான் திட்டுவேன். சரி, அப்போ அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு? அன்னைக்கு சொன்னீங்களே. அன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு நான் திரும்புகிறப்போ அவங்க இல்லை.
அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். 1.5 மணி நேரம் தேடினேன். தனியா தான் போய் தனியா யாரும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. கூப்பிடல. என்னுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க மொபைல் மட்டும்தான் ஆனில் இருக்குது. நான் என்ன பண்ணேன், சரி தனியாக தான் தேடிங்கிறேன். சரி இருட்டாக இருக்குது, அங்கே ஒரு தைலம் தோப்பு இருக்குது. அந்த தோப்பு உள்ள போகிறதுக்கு ஒண்டியாக போகிறதுக்கு பயந்துக்கின்னு வெளியே அவுட்டர்லேயே தேடுறேன். அவுட்டரில் தேடிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் தம்பியுடைய செல்லு எடுத்துக்கின்னு சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த செல்லு வச்சுக்கின்னு போனேன். அந்த வெளிச்சத்தில் அந்த டார்ச் வச்சுன்னு போய் பார்க்குறேன். அந்த வெளிச்சத்தில் அவங்க 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. என்னை பார்த்துட்டு அவன் ஏஞ்சி வர்றான். 3 மணிக்கு 4:30 மணிக்கு சொல்லு. 4:56க்கு என்னை பார்த்துட்டு அவன் ஓடிட்டான். அவனுக்கு கொஞ்சம் தூரம் தேத்தினேன், என்னால் ஓட முடியல. சரி அதோடு நின்றுட்டேன். இவங்கள வந்து நான் பிடிச்சி எனக்கு இந்த மாதிரி துரங்கம் பண்ணிட்டே, இதெல்லாம் நல்லதா? அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அந்த பையனையும் நான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் நாங்கள். என்கிட்டயே சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. அந்த பையன் அவன் ஓடிட்டானே, அவன் எப்படி அது இந்த மாதிரி துரங்கம் நீ பண்ணலாமா கேட்டீங்க? யாருன்னு நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். அவன் பேர் வந்து முருகானந்தம். முருகானந்தா? முருகானந்தம். அவங்க சித்தப்பா பையன் தான். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வான் பண்ணேன். இந்த பிரச்சனை வந்து உனக்கும் ஒரு குடும்பம் இது மாதிரி இருக்குது, தேவையில்லை, இந்த பிரச்சனையை அதோடு விட்டுறேன், இதோட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகணும், உங்களுக்குள்ளே இருக்கிறது இதோடு முடிஞ்சு போகணும், நீ ஒழுங்காக இரு நான் வெளியே போயிட்டு வரேன்ட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. யாரு கூட போனாங்க? எங்கே போனாங்க? இவங்க தனியாக போயிட்டாங்க. திருநூறு போயிட்டாங்க தனியாக கிளம்பி. எங்கள் வீட்டில் வந்து 1 மணி நேரத்துக்கு யாருக்கிட்டையும் சொல்ல இந்த கதையை, இப்படியே விட்டுலாம் தான். காலையில் ஒரு 5:05 இவங்க கிளம்பி போயிட்டாங்க. 5:05 6 மணி கூட இருக்கலாம். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ வீட்டில் இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மேடம். சரி இவங்க கிளம்பி போனவங்க வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. திருநூர் போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு பேசியிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணதும் எங்கே இருக்கிறேன், நான் இங்கே தேடின்னு இருக்கேன்னு, எங்கே போனேன், நான் இது மாதிரி திருநூரில் இருக்கேன், ஏன் போனேன்னு கேட்டேன். சாவறதுக்கு போனேன். அப்போ நீ சாக வேண்டியதானே, எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் வீட்டில் இருந்தானே சொல்லிட்டு போனேன்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார கூப்பிட்டுன்னு போனேன். பைக் எடுத்துன்னு போனால் நின்றுக்கிறாங்க. சரி அது வரையும் ஏற்றிக்கின்னு அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு முருகானந்த வீடு இல்லை, அவங்க எங்கள் ஒய்ஃப் வீடு. அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டு காந்தி நகர் அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டு நான் நேரில் வச்சு எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி மேட்ரு. அவங்க அப்பா கிட்ட, அவங்க அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மேட்ரை சொன்னேன். சொல்லிவிட்டு இனிமேல் தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி, ஆமாம் நம்பி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இனிமேல் எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் அது வரையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? நான் சொல்கிறேன்பா, ஒரு வாரம் கழிச்சு நான் உனக்கு என்ன முடியும்னு நான் சொல்கிறேன்னாரு அவங்க அப்பா. அவங்க அப்பாவே சொன்னார், இந்த பையன் வந்து வருவான்பா, இவ இட்டுன்னு வந்திருக்கா வீட்டுக்கு. இவங்க முந்தைய இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவே சொன்னார் என்ன இந்த கதையை. இந்த விஷயம் என்கிட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, இல்லை நான் வீட்டுக்கு வரணும் போன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. வணக்கம்மா. மேம் என் பேர் கண்மணி. எங்க தங்கச்சி. நான் வந்து இவரோட தங்கச்சி. சரி, அவங்க எங்க அண்ணி. அவங்க வந்து சமீபத்தினது இப்பதான் அந்த மாதிரி ஆச்சு. முதல்ல தெரிஞ்சு ஆன் பண்ணிருக்காங்க. இந்த கதைக்கு முன்னாடி தெரிஞ்சு ஆன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை மேடம். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா பழகுவாங்க, நல்லா சோசியலா ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம் நாங்க. இப்போ சமீபத்துல தான் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா அந்த ஃபோன் பேசுது, இந்த மாதிரி அடிக்கடிக்கு ட்ரெஸ் பண்ணி வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. அதனால வந்து நான் கேட்டேன், நீங்கள் அதிகமாக ஃபோன் பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் எந்த உண்மை என்னாலும் சொல்லிட்டு என்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்டேன். நான் ஃபோனில் பேசுவேன், எப்போ நடந்தது, நீங்கள் எப்போ தந்து வர வச்சு கேட்டேன். இல்லை 1 வாரமாக தான் இருக்குது, 1 வாரமாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இல்லை ஒரு பையன் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறான், நான் இவங்க அதான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறத ஒரு பையன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான், என்ன பிளாக்மெயில் பண்ணுறான்னு கேட்டேன். நான் வந்து நீ அவங்ககிட்ட பேசுகிறல்ல, அதை வந்து நான் சொல்லிடுவேன், யாரு இவர் அண்ணன் கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு. யார் அந்த பையன்? அவன் இடையில ஒருத்த வந்திருக்கான். அவன் வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். அந்த பையன் பேரு சுபாஷ். இந்த மாதிரி வந்து அவங்க யாரு, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா? ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இல்ல அவங்க ஜஸ்ட் ஒரு நெய்பர் மாதிரி. அவன் வந்து பிளாக்மெயில் பண்றான். இந்த மாதிரி வந்து நீ என் கூட வந்து நான் வந்து கூப்பிட்டான், என் கூட வந்து ஒரு நாளா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி இருக்கிறான். அவன் சொன்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதிக டார்ச்சர் பண்ணுவானா. யாரும் இல்லாத நேரத்துல சொன்னாங்க, யாரும் இல்லாத நேரத்துல இந்த விஷயம் உங்ககிட்ட என்கிட்ட கூட சொன்னாங்க.
யாரும் இல்லாத நேரத்தில் நான் வந்து வீடு பூந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலாம் சொல்லிட்டு இவங்க நான் அதுக்கு அவங்கள கேட்டேன், உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, உங்ககிட்ட அது மாதிரி பண்ணலாம், அப்பயே என்கிட்ட சொல்ல வேண்டியது. சரி அப்படியே இருந்தா நீ சொல்ல, நான் கூப்பிட்டு 2 பேரும் நான் கூப்பிட்டு பேசுகிறேன். நான் வந்து இந்த விஷயம் வந்து இப்போ வெளியே தெரிஞ்சால் நிறைய பிரச்சனையாகும், யார் உயிர் போவோன்னே தெரியாது. நான் வந்து கூப்பிட்டு பேசுகிறேன், நீ இதோட திருந்து குடும்பம் பண்ணுறியா? நான் இது வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு நான் மறிக்கிறேன், நான் மறித்து நான் வந்து உன் லைஃப்பை நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் அந்த பையனையும் வர வச்சேன். வந்து இவங்ககிட்ட பேசினேன், இவங்க காலில் வந்து அழுதாங்க, நீ வந்து உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லாதே, உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேனாக்கா உங்கள் அண்ணன் செத்துருவார், என் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, அவர் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறதோடு தான் என் ஃபோனை கூட அவர் அட்டன் பண்ணி பேச மாட்டாரு, இதுவரையும் பிடிங்க பார்த்தால் கிடையாது. அவன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா அதுக்கப்புறம் எல்லாருமே நம்மளை பத்தி தப்பாதான் பேசுவாங்க. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யார்கிட்ட நம்ம பேசுறோம், எதுக்காக நம்ம பேசுறோம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய லெசன் நான் சொல்றேன். என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. முதல்ல இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நைட்டு என்னை எழுப்பி உட்கார வச்சு, மணி 12 இருக்கும், 12 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அது வந்து அதான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்ன, 2வது மாசத்துல நீங்க 22 சொன்னீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்ன. சரி, ஓகே. அது என்கிட்ட அந்த வார்த்தை சொன்னாங்க. அப்ப இங்க கேக்கலையா என்ன சடனா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம்? நாங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா வெளியே தப்பு பண்ணிட்டு வந்தா ஏத்துக்கியா, அது வேற கேட்டிருக்காங்க. அப்படியே கேட்டாங்க. நீங்க தான் உங்க வைஃப் புவனேஸ்வரி. என்னம்மா பிரச்சனை? இவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா நாங்கள் 6 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். அப்போலாம் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணலை. கடவுள் கொடுப்பார். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி கூட நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். 6 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் 7வது வருஷம் ஆகும்போது சரி இனிமேலும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே ட்ரீட்மெண்ட்டில் இறங்கணும். இங்கிலீஷ் மருந்து ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்தோம். கஷ்டப்பட்டு எங்கள் கை காசு போட்டு கடனை ஓட்டம் வாங்கி எப்படி ஒன்று கஷ்டப்பட்டு நாங்கள் போட்டு பார்த்தோம், சரி இறங்கலாமே துணிஞ்சு அப்படின்னு. அப்படியும் நாங்கள் போய் மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறப்போ ஃபெயிலியர் தான் வந்துச்சு. ஃபெயிலியர் வந்துச்சு இவருக்கு. சரி இப்போ இங்கிலீஷ் மருந்து தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த சித்த மருத்துவமாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தமிழ் மருந்துக்கு போகலான்னு சொல்லி அங்கே எங்கள் வீட்டாண்டியே எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் மருந்து இதுக்கு போனோம். நாங்கள் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டினேன். இவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக தமிழ் மருந்தில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி நாங்களும் பண்ணோம். நாங்களும் பண்ணிவிட்டு திருப்பியும் நாங்கள் லாஸ்ட் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு போகிறோம். அப்போது எனக்கு தான் க்யூர் ஆச்சு, இவருக்கு அப்படியே தான் இருக்குது, என்னென்ன இல்லைன்னு வந்ததோ அதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டம். முடிஞ்சால் ஒரு குழந்தைய கூட தத்து எடுத்துக்க எபின்னு தாங்க தெரியும் அங்கே எல்லாருக்கும். முடிஞ்ச ஒரு குழந்தை கூட தத்து எடுத்துக்க எபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விட்டுட்டோம். இவரே சொன்னார், இவர் பாய்சன் வாங்கி வச்சிருந்தார், ஏதோ ஒரு மருந்து பாக்கெட் வாங்கி வச்சிருந்தார். எபி எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ செத்தனும் போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் இவகிட்ட ஓடி போய் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி சொல்றாரு கண்மணி வேலைக்கு. ஆமா மேடம், அது உண்மைதான். ஏன்னா அவங்க ரொம்ப இதுவா அழுதாங்க, எனக்கு மனசு தாங்க. நான் அழுதுட்டேன், உண்மையா அழுதுட்டே இருந்தேன் மேடம். வந்து எங்க தம்பி சொன்னான், கேரளா ஆயுர்வேதம் நான் கேட்டணும், அது எப்படியாப்பட்டதா இருந்தாலும் கிளியர் பண்றோம், 50,000 ஆகும்னா நான் லோன் போட்டிருக்கேன், இவங்க அதுக்காக அந்த மாதிரி பண்ணலாமா, எடுத்து தரேன், நீ போய் பாருண்ணா, கிளியர் பண்ணலாம் சொல்றேன். கிளியர் பண்ணாத இதுவே கிடையாது, எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சா இவங்க எதிரா தான் சொன்னான். அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கும் தெரியும். அது இப்போ லேட்டஸ்டா எங்க பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் நவம்பர்ல இப்ப நடந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்னானே, நீ அது வரையும் நீ கம்முனு இருங்க நான் பேசுறேன். நீ எப்படி அந்த தப்பு பண்ணலாம்? சரி, இவர் அந்த மாதிரி சொல்றப்போ நான் இவகிட்ட கண்மணி கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி அண்ணன் சொல்றாரு 2 வேளைக்கு 2 பேருமே சேர்ந்து ரிப்போர்ட்ஸை எரிச்சோம். வீட்டுக்கு பின்னாடி எரிச்சிட்டு அந்த மருந்து எடுத்து போய் கூட்டிட்டு அத்தோட தலைமொழிக்கிட்டேன், குழந்தை வேண்டாம் வேண்டாம், எவ்வளோ பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, நீங்களும் நானும் சந்தோஷமாவே இருக்கலாம்னு சொல்லி எவ்வளோ வருஷம் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த 2015 எங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட காலமா அமையும் நான் சத்தியமா எதிர்பார்க்கலாம் மேடம். முருகானந்தன் உங்க வாழ்க்கையில எப்போ வந்தாரு? முருகானந்தன் ஜனவரி மாசம் வந்தான் மேடம். இப்போ 2015 அவன் வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு அடுத்த தெரு. இன்னும் கேட்டா எனக்கு அவன் சித்தப்பா பையன், தம்பி முறை. அவன் நான் ஓப்பனா சொல்றேன் மேடம். அதை கூட கேட்டேன் நானு, நீ தம்பிக்காரனை இந்த மாதிரி பண்றியான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பேச விட சொல்லுங்க.
அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன், என்னையும் இவரையும் கொஞ்சம் தனியா பேச விடுங்க. உங்க வாழ்க்கையில முருகானந்தம் எப்படி வந்தாரு? அவன் வந்து 2013 வந்து லோன் கேட்டான். ஏன்னா எங்க ஊர்ல வந்து வார லோன் கட்டுறது எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எதுவுமே லோன் எடுக்கல. அவன் வந்து எங்க சின்ன மாமியார் கிட்ட சொல்லி அனுப்புனான், இந்த மாதிரி அக்கா யாராவது லோன் எடுக்கலன்னா எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லுங்க, அர்ஜென்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. சரி நானும் தம்பி தானே, நம்ம இதுவா தானே கேட்கறான், அதனால நம்ம எடுத்து தரலாம் நம்ம பேர்ல. அவன் கேட்டேன் மேடம், அதெல்லாம் எடுத்து தராத, நாளைக்கு பிரச்சனை வரும்ட்டு நான் திட்டினேன். அவன் தானே கட்ட போறான், உனக்கு என்ன எடுத்து கொடுத்தான். அதே மாதிரி அவனும் ரெகுலரா கரெக்டா கட்டிட்டு வந்துட்டான். ஒரு லோன் முடிஞ்சிச்சு. செகண்ட் லோன் தரப்பவும் கேட்டான், இந்த மாதிரி வண்டி, அவங்க வண்டி இந்த டிராக்டர் லாரி இதெல்லாம் வந்து செங்கல் மணல் சப்ளை பண்றவங்க, அதனால எனக்கு வண்டிக்கு வேணும் காசு அப்படின்னு சொன்னதால தான் நானு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்ததுல நானு, எங்க வீட்டுக்கார், எங்க நாத்தனார் வீட்டுக்கார், கண்மணி 4 பேர் போனோம் ஆவடிக்கு. லோன் வாங்கிட்டு வந்து இல்ல செகண்ட் லோன் வந்து இது ஆவடியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட ஞாபகம் இருக்குங்களா? செகண்ட் லோன் ராஜனை கூப்பிட்டு கேளுங்க. செகண்ட் லோன் மேம், அது கரெக்டா அதுவும் கட்டிட்டு தான் வந்தான். இது இடையில இவர் வந்து வேற ஒரு வண்டியில வேலை செஞ்சிருந்தார், அந்த வண்டியில வேலை இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வண்டியில போய் இவர் வேலை செஞ்சிருந்தார். அப்போ வீட்டுக்கெல்லாம் வருவான் போவான், சகஜமா எப்பவும் தான் நாங்க பேசுவோமே, எங்களுக்குள்ள தப்பான இதுவே இருந்தது கிடையாது. சந்தேகம் கிடையாது. ஏன்னா இது தம்பி முறை, நம்ம எப்படி சந்தேகப்பட முடியும்? அவனும் என்கிட்ட அந்த மாதிரி பேசல, நானும் அந்த மாதிரி பழகல. 2 பேருமே சகஜமா, அவன் வந்தாலும் சாப்பாடு போடுவேன், எல்லாமே நாங்க இதுவாதான் பேசிட்டே இருந்தோம். ஒரு நாள் இவர் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வேலைக்கு போயிட்ட பிற்பாடு என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி இவன் சொன்னா, நான் அப்பு பேசுறேன், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னா. என்னடா சொல்லுடா அப்படின்னா, இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமான்னு என்கிட்ட கேட்டான் மேடம். நான் சொன்னேன், ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே, என்ன சண்டை எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு. இல்ல ராத்திரி மாமா குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ குடி போதில உளர்னாரு, அதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னாரு. என்ன உளர்னாருன்னா, இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு உடம்புல, எங்க அப்பா அம்மா எனக்கு கூட்டிட்டு போய் எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதனால எனக்கும் அவங்களுக்கும் அக்காவுக்கும் இடையில நிறைய சண்டை வருது அப்படின்னு சொல்லிலாம் இது சொன்னாரு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றப்ப நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எங்களுக்குள்ள குழந்தை இல்லாத ப்ராப்ளம் தான், அது கூட நாங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சோம்னா சரியா போயிடும், அதுவும் இப்ப அவங்க தம்பி எங்க கேரளாவுக்கு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறான், அது நிச்சயமா சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற வேலைக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட பங்குறதுக்கு போறேன், அவங்ககிட்ட எப்படி போய் சொல்ல? அது எனக்கு தெரியாது மேடம், அது அவனதான் கேட்கணும். உண்மையா அது அவனதான் கேட்கணும். நீங்க அதை செய்யல? நான் செய்யல அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா அவன் சொன்னான், என்கிட்ட இதுதான் சொன்னான் மேட்டு மேல. ஏன்னா நைட் டைம்ல எங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் சொன்ன குழந்தை இல்லாத பிரச்சனை தான் எங்களுக்கு இல்ல, வேற எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. அப்படி ஏதாவது எனக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும்னா அவனே சொன்னான் என்கிட்ட, எங்க சின்ன மாமியார் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது, அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க மருமகளுக்கு, அவங்க பொண்ணுக்கோ மருமகளுக்கோ குழந்தை பிறந்துச்சு, அதனால உனக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போற ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். தேவைப்பட்டா நான் இது பண்ணிக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு எங்ககிட்ட காசும் இல்லை எதுவுமே இல்லை, முருகா தான் பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறான், அதனால தேவைப்பட்டா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்படிதான் போன் மூலமா கான்டாக்ட் ஆச்சு எங்களுக்குள்ள. லோன் காசு இப்படிதான் கான்டாக்ட் ஆச்சுன்னா ரொம்ப இப்படி எப்படி சொல்றீங்க? இல்ல போன்ல தாங்க மேடம் நாங்க இப்படி பேச ஆரம்பிச்சோமே. என்ன பேச ஆரம்பிச்சீங்க? தம்பி தானே? தம்பி தான் நான் ஒத்துக்கிறேன். போன்ல தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். என்ன பேச ஆரம்பிச்சீங்க? சாப்பிட்டேன்னு கேட்பான், சாப்பிட்டேன்னா அப்புறம் லோன் காசு குத்து அனுப்புடா, யார்கிட்ட சார் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அவன் பக்கத்துல இருக்கிற யார்கிட்ட குத்து அனுப்புவான். இப்படிதான் நாங்க போன்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோமே. இதுல வந்து என்ன அப்படின்னா மேடம், இவர் கூட இருக்க கூடாது, இவர் கொஞ்சம் வெளியே அனுப்புங்களா. கொஞ்ச நாளா இவருக்கு சாம்பத்தியத்துல ஈடுபாடு அவ்வளவா இல்லை. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கூட அவ்வளோ சரியாக தெரியல, ஆனால் நான் நல்லா நோட் பண்ண ஆரம்பித்தேன். பிற்பாடு இது இப்போ எங்களுக்கு அம்மா இல்லை, அண்ணன் தம்பி யாருமே இல்லை. நான் இதை எப்படி யார்கிட்ட நான் இதை ஓப்பனாக பேசுறதுன்னு எனக்கு தெரியல உண்மையாக. ஏன்னா அக்கா தங்கச்சி இருந்தால் கூட எதை பேசணுமோ அது மட்டும் தான் நம்ம பேச முடியும். இப்போ அண்ணின்னு ஒருத்தவங்க இருந்திருந்தா கூட அண்ணிக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம், ஆனால் அக்கா தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ண முடியாது. சரி என்ன பண்றது? நாத்தனார் நல்ல நாத்தனார் இருந்தாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. சொன்னேனே எல்லா விஷயத்தையும் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம்னு சொன்னீங்க. சொன்னேன் இந்த விஷயத்தை பத்தி உங்க நாத்தனார் கிட்ட சொன்னீங்க? சொன்னேன். என்ன சொன்னீங்க? அண்ணனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாயிட்டே இருக்கு கண்மணி, அவருக்கு என் கூட தாம்பத்தியத்தில் கூட அவ்வளவா ஈடுபட முடியல, அவரோட உடம்பு, அவருக்கு எண்ணம் இருந்தாலும் அவரோட உடம்பு இதுவாகல, அதனால இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன். ஏமா அத்தைகிட்ட சொல்றதுக்கு 10 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கீங்க,
அப்பெல்லாம் இந்த பிரச்சனை தெரியல, அப்ப நல்லா வாழ்ந்தீங்க. அது ஏம்மா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா தோண ஆரம்பிச்சிச்சு? அப்ப அவருக்கு பெரிய பிரச்சனைன்னு கூட இல்ல மேடம். சரி, இவரோட உடம்பு நிலைமையை நம்ம சொல்லலாம் வீட்டுல, நம்ம வீட்டுல சொன்னா அவங்க பாப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் சொன்னேன் கண்மணி கிட்ட. அது அவ கேர் பண்ணல. எவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்த நீங்க சொல்றீங்க? இல்லைங்க மேடம், நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், நான் எதுவுமே மறைக்க விரும்பலையே. ஒத்துக்கிறது வேற விஷயமா, ஆனா ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. நான் எப்படி பேசுறேன்? 10 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க. அது மாதிரி ஒரு புருஷன், நீங்களே சொல்றீங்க இது மாதிரி ஒரு கப்பல் கிராமத்தை கேட்டா அந்த அங்க யாரு கேட்டாலும் இதுவரை அச்சிருக்கு நான் கேளுங்க. இல்ல அந்த பொண்ணே சொல்லிச்சு, புவனேஸ்வரி சொன்னாலே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சொல்லி. சோ என்ன எப்படி என்ன நடந்துச்சு? நீ இந்த மாதிரி பண்றவ வந்து நீ என்ன பண்ணிருக்கணும், எனக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், வெளியே தப்பு பண்ணிட்டு வந்தா ஏத்துக்கான்னு என்கிட்ட சொன்னேன். நான் அப்ப இட்டும் போய் விட்டுனேன், நீ அதோட நின்ற வேண்டி தானே. இந்த மாதிரி தப்பு ஏன் பண்ண? உங்க தாலி எங்கம்மா? அவர் எடுத்துட்டு போயிட்டாரு மேடம். தாலி கழட்டி போட்டாங்க மேடம். கழட்டி நான் போடல மேடம். இல்ல கழட்டி நானா கழட்டி தூக்கி அடிக்கல. புழுவாத. நீங்க அக்கா வீட்டுல என்ன அடிக்கல? நான் கோபத்துல அடிச்சேன். இந்த தாலிக்கு இருக்கிற மரியாதை நீ கெத்துட்டியே, காப்பாத்தலையான்ட்டு நான் கேட்டதும் இவங்க கைட்டி கொடுத்துட்டாங்க. நானா அறக்கல. இல்லைங்க மேடம், கைட்டி கொடுத்துட்டாங்க மேடம். இல்ல மேடம், நிச்சயமா இல்ல மேடம். எங்க அப்பா கூட இருக்கிறாரு, எங்க அப்பா கூட போன் பண்ணி கேளுங்க. இவரு எங்க வீட்டுல ஒரு பெரிய கொடை ஒண்ணு இருக்கும், இந்த ஷூட்டிங்கெல்லாம் எடுக்கிற கொடை ஒண்ணு இருக்கும். அந்த கொடை கம்பியை எடுத்துட்டு என்ன குத்துறதுக்கு வந்தாரு. அந்த கம்பியை குத்த வந்த பிற்பாடு தான் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அவரே சொன்னாரு அந்த பையனை கூட்டுன்னு வீட்டுக்கு வருவா. அவங்க அப்பாவே சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியா? இல்லைங்க மேடம், அக்கா வீட்டுல சிலிண்டர் வாங்குறதுக்காக. ஏன்னா அக்கா போன் பண்ணி எம்டி சிலிண்டர். உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் தொடர்பு இருக்குன்னு? தொடர்பு இருக்கு தெரியும். இவங்க தொடர்பு வச்சுனுங்கிறப்பதான் இட்டுன்னு போய்க்கிறாங்க வீட்டுக்கு. எங்க அக்கா வீட்டுக்கும். எப்ப உங்க வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஜனவரி மாசம் நினைக்கிறேன் மேடம், ஜனவரி தான். சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தம்பியா தான் நான் பார்த்தேன், தம்பியா தான் நான் பழகினேன். தம்பி. சோ நீங்க இது சடனா தம்பில இருந்து எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிச்சுன்னா, அவன் தான் என் மனசை மாத்தினான். எப்படி? அவன் போன் பண்றப்பெல்லாம் நீ இவ்வளவு நல்லா படிச்சிருக்கிறியே. என்ன படிச்சிருக்கீங்க? 10th தான் மேடம் படிச்சேன். அது ஒரு பெரிய படிப்பு அந்த ஊர்ல. 10th தான் படிச்சிருக்கேன் மேடம். நான் அந்த அளவுக்கு ஒன்னும் படிப்பும் இல்ல, படிப்பறிவும் இல்ல எனக்கு. நீங்க தான் முருகானந்தனா? என்னாச்சு கையில பைக்ல விழுந்து? எப்ப? போன சனிக்கிழமை. சரி, என்ன சொல்லியிருந்தீங்க? இவர் தான் உங்க மனசு மாத்தினாரா? என்ன சொல்லி? இவ்வளவு இதுவா படிச்சிருக்கிறியே, நீ ஏன் அவரை அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ண, இந்த மாதிரிலாம் சொன்னான் என்கிட்ட. அது மாதிரிலாம் சொல்ற வேலைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு மாறிச்சு தவிர. ஆனா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம் கண்டிப்பா. ஏன்னா பைக்ல கூட நான் 2 வாட்டி போயிருக்கிறேன் மேடம். நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன். எங்க அக்கா வீட்டுக்கு வந்தது கூட சிலிண்டருக்காக தான் வந்தானே தவிர தப்பானது. அதுவும் இல்லாம எங்க அக்கா வீட்டுக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. எங்க அக்கா வீட்டுக்கோ எங்க அப்பா வீட்டுக்கோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையா இவரு இன்ன வரைக்கும் நினைச்சுன்னு இருக்கிறாரு, இவங்க அக்கா இவங்க அப்பா எல்லாருமே ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு. எப்படி உங்களால இவங்கிட்ட தப்பா நடக்க முடிஞ்சது? சத்தியமா நடக்கவே இல்லையே. நடக்கலன்னு சொல்றீங்களா? சோ உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மேடம் இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணல மேடம். நான் அடிச்சு சொல்றேன், நீங்க என்ன எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. இவர் நைட்ல காலையில 4 மணிக்கு நல்லா கேட்டுங்க. ஒரே சைடு நான் சொல்றேன். எனக்கு வந்து 2 டிராக்டர் இருக்குது, ஒரு லாரி இருக்குது. நான் 5 மணிக்கு கரெக்டாக 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் போய் ஆளுங்களை கூட்டு ரப்பீஸ் போடுங்க. ரப்பீஸ் ஓட்டுறல டிராக்டரில் அது மாதிரி கூட போக சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி வந்தாங்க, இப்படி வெளியே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல மாமா எங்கிறாரு, வீட்டில் இருக்கிறாரு. இது போக சொல்லிட்டான். இவர் வந்து பார்த்து நீ கேளுங்க, பார்த்துட்டு என்ன சொன்னாரு, இவர் தப்பா சொல்லிட்டாரு. இதுதான் நடந்த கதை. காலையில 3:45 மணிக்கு 3:45 கிடையாது மேடம். சொம்மலாம் வந்து 3 மணில இருந்து நான் தேடுறேன் மேடம். 3 மணில இருந்து அந்த பொண்ணு வீட்ல நான் வீட்ல இருந்து போனதே 3:20க்கு தான் போனேன். 3:20க்கு கிளம்பி இருக்காங்க. இருங்க மேடம், நான் 3:20க்கு போனேன். 3:20க்கு போறப்ப வெளியே வந்து இட்லி கடை, ஜெயசித்ரா வீடு இட்லி கடை இருக்கிறவங்க வந்து முடிச்சிட்டு இட்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றேன். சத்தியமா கிடையாது. சத்தியமா சொல்றேன் மேடம், நான் கும்புற கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இவனுக்கு எனக்கு எந்த தப்பான உறவு கிடையாது. புவனேஸ்வரி அவர் உங்க புருஷன் கண்ணால பாத்துருக்காரு.
மறுபடியும் போய் சொல்லாதீங்க. கண்ணால என் புருஷன் சத்தியமா பார்க்கல மேடம். நான் இதுதான் சொல்றேன். நீங்க எங்க வேணாலும் என்ன கூட்டிட்டு போங்க, எந்த டெஸ்ட் வேணாலும் என்ன கூட்டிட்டு போங்க. நான் நிச்சயமா உங்க கூட இப்ப கூட நான் டைம் தோப்புல புடிச்சு அடிச்சிட்டு வந்ததெல்லாம் தப்பா? கரெக்ட். டைம் தோப்புல என்ன தோப்புல புடிச்சு அடிச்சு கூட்டிட்டு வந்தா அதெல்லாம் என்ன பண்ணீங்க? ஆனா என்ன செஞ்சிருந்தீங்க அங்க 4:45க்கு? ஐயோ மேடம் நான் ஏன் 3 மணில இருந்து ஆள காணோம் மேடம். 3 மணில இருந்து 4:45க்கு ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தனியா உங்க கூட அந்த தோப்புல என்ன செஞ்சிருந்தாங்க? எதுவுமே செய்யல. எதுக்காக தோப்புல போலியே? தோப்பு போனா தோப்புன்னு சொல்றதுக்கு எங்க ஊர் சொல்ல காமாண்ட் ஏங்க நல்லா கேளுங்க கொஞ்சம் கேளுங்க மேடம். ஏங்க அப்ப வந்து அந்த காம்பவுண்ட் போடல. அந்த காம்பவுண்ட் போட்டுருக்காங்க. அப்ப அந்த காம்பவுண்ட் போடல. கேட்டு பாரு. தோப்புல இல்லையா? மேடம் என்ன பேச விட சொல்லுங்க மேடம். நான் பேசுறேன். பிப்ரவரி 20 ஐ லவ் யூ னு சொல்லி மெசேஜ் அனுப்புனா புடவை வாங்கி கொடுத்தான். நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல என்னமா உங்ககிட்ட பேசுறதுக்கு? தம்பி முறை சொல்றீங்க, அக்கா முறைன்னு சொல்றீங்க. என்னங்க ஐ லவ் யூ? மேடம் நான் எனக்கு படிகள் தெரியாது மேடம். இதான் மேடம் சும்மா பேசிட்டு இருக்காதீங்கப்பா. அவங்களே சொல்றாங்க ஐ லவ் யூ னு மெசேஜ் அனுப்பிருக்கான்னு சொல்லி அப்ப அவ போய் சொல்றாளா? என்ன எஸ்கேப் பண்றதுக்கு ரூட் பாருங்க. நான் எஸ்கேப் பண்ண மாட்டேன். நான் உண்மையா நான் போய் நான் ஏன் போய் சூப்பரா எஸ்கேப் பண்றதுக்கு ரெண்டு பேரும் ரூட் போடுறீங்க. அப்படி எல்லாம் இதுல வந்து பாதிக்க போற யாரு? ஆனா என்ன ஆகுதுன்னா இவங்க ஆல்ரெடி சொல்ற விஷயங்கள் நான் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப யாரு உண்மை சொல்றது? இப்போ யாரு எந்த குடும்பத்து கூட நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க? உங்க குடும்பத்துல எந்த தப்பும் பண்ணல. போச்சு. கண்டிப்பா என் குடும்பம் நாசமா போச்சு. 10 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்த ஒரு குடும்பத்தை நுழைஞ்சு இப்போ பயந்து உங்க ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக இவங்க வீக் பாயிண்ட பிடிச்சு அது நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா பிளாக்மெயில் பண்ணி அவங்க வாழ்க்கைய குட்டிச்சவராக்கி இப்போ நீங்க போய் சந்தோஷமா உங்க பொண்டாட்டி கூட நீங்க வாழணும். இதுதானே உங்க திட்டம்? அதுதான் மேடம் இவன் திட்டமே அதுதான். அது மட்டும் இல்ல, நடுவுல ஒரு சுபாஷ் வேற நீங்க அனுப்பியிருக்கீங்க. யாரு? பிளாக்மெயில் பண்றதுக்காக. நானு. யார் இந்த சுபாஷ்? எது சுபாஷ்? யாரு? சுபாஷ் வந்து இவங்க ஊர் பக்கத்துல உன்ன டிரைவர். அது எதுக்காக பிளாக்மெயில் பண்ணா? எது அது எது பண்ணா கேட்கணும். என்ன கேட்டாங்க பிளாக்மெயில் பண்ணா? என்ன கேட்டாங்க நான் என்ன சொல்றது சொல்லுங்க. உங்க விஷயம் தெரிஞ்சதானே அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். சுபாஷ் என்ன சொல்லி பிளாக்மெயில்? சுபாஷ் வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பையன் மேடம். என்னை விட ஒரு 6-7 வயசு 8 வயசு கூட சின்ன பையனா இருப்பான். சரி அவன் என்ன செஞ்சானு ஒரு நாள் இவர் வந்து நைட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அதுதான் சொல்றீங்க, பாயிண்ட்க்கே வர மாட்டேங்கிறீங்க. அது சொல்றேன் மேடம். ஒரு நாள் இவர் நைட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எபியக்கா கொஞ்சம் இங்க வா, அக்கா தான் கூப்பிடுவேன் மேடம். எபியக்கா கொஞ்சம் வா இங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. என்னடா சொல்றேன்? எல்லாரும் அக்கா தான். அக்கா சொல்லி தம்பி அக்கான்னு சொல்லி முறையே சேஞ்ச் பண்றீங்களே. என்னடா சொல்லணும் சொல்ற அப்படின்ற வேலைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். ஆனா நீ இது வீட்டுல யார்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னா நான் பயந்துட்டேன். உண்மையா என்ன பிரச்சனை நீ சொன்னா அது என்னடா பிரச்சனை ஆக போகுது சொல்லு, நான் எதுவுமே கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எங்க மாமியார் அப்ப போயின்னு வந்து என்ன சொன்னா சுபாஷ் வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டான், எபியக்கா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது அப்படின்னா. நேரத்துல பிடிச்சிருக்குது எனக்கு புரியல ஒழுங்கா சொல்லு அப்படின்னா. இல்ல பயந்துட்டீங்க? பயந்தேன். அவன் சொன்னான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குதுன்றப்ப எனக்கு அர்த்தம் தெரியல. பயம் உங்க பக்கம் இல்ல, ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இல்லைங்க மேடம், ஏன்னா பயங்கர தைரியத்தோட கெத்தோட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தைரியம் இல்ல மேடம், நான் இருக்கிற உண்மை நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சொல்றேன் இருங்க. அவன் என்கிட்ட உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா. என்ன இதுடா பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு சரியா தெரியல சுபாஷா சொல்லுனா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ எல்லாருக்கிட்ட ஜாலியா பேசுறது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா என்கிட்ட. உனக்கு எப்ப இருந்து இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்படின்றப்ப உன்னை நான் எப்போ பார்த்தேனோ அதுல இருந்து எனக்கு இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னான். 10 வருஷம் முன்னாடியா? 10 வருஷமா தான் நான் அந்த ஊர்ல இருக்கிறேன். ஆனா அவன் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னான் மேடம். அதோட நான் என்ன சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போறேன், அத்தை வேற பார்த்துன்னு இருக்காங்க, நீ போ உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். மறுநாள் நான் ஒரு அலைன்ஸ்க்காக காந்தி நகர் போயிட்டு இருந்தேன். காந்தி நகர் போறப்ப அந்த அலைன்ஸ் வீட்டுல இருந்து எனக்கு போன் வந்தது. இவன் நம்பர்ல இருந்து தான் வந்து, சுபாஷ் நம்பர்ல இருந்து வந்தது. சுபாஷ் நம்பர்ல இருந்து போன் வந்ததுமே அவன் சொன்னா, என்ன எப்படியாக்கா நான் சொன்னேனே அதுக்கு எந்த பதிலுமே நீ சொல்லலையே அப்படின்ற வரைக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன். உன் வயசு என்ன என் வயசு என்ன, நீ எங்க பழனி எங்க மச்சனை எங்க பழனி வயசு தானே உனக்கு இருக்கும், நான் உன்னை ஒரு தம்பி இல்ல குழந்தை மாதிரி தானேடா பாக்குறேன், உனக்கு எப்ப தெரிஞ்சு இந்த மாதிரி கேட்டா எனக்கு வந்துச்சு, உனக்கும் குழந்தை குட்டி எல்லாமே இருக்கு, மறுபடியும் உன் வேலையை பார்த்துட்டு போ. இதுக்கு மிஞ்சி எனக்கு போன் பண்ணி நீ டிஸ்டர்ப் பண்ணினா கண்டிப்பா சொல்றேன், நான் உன் பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்றேன், இல்ல உங்க அம்மாண்ட வந்து சொல்றேன், அதனால நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்து. என்ன சொன்னாவா? சொன்னேன். எதுக்காக பிளாக்மெயில் பண்ணா? அத சொல்றேன் மேடம். இல்ல ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொன்னீங்களே 8 வயசு என் தம்பி மாதிரி தான் நான் பாக்குறேன் அவனை கண்டிச்சீங்களே, அதே மாதிரி ஏன் இவர்கிட்ட சொல்ல? அது தம்பி தானே? தம்பி தான் மேடம். இவ்வளவு தெளிவா அவன்கிட்ட சுபாஷ் பேசுனீங்களே, அதே வார்த்தை ஏன் அவர்கிட்ட சொல்லல? நான் பண்ண தப்பு, அது நான் அப்பவே பண்ணியிருந்தா என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்கவே இருக்கிறது, நான் இங்க வந்து உட்கார வேண்டிய எதுவுமே இல்ல மேடம். எதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான்? எங்களோட விஷயம். உங்களோட விஷயம்னா
எங்க 2 பேரோட விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு சத்தியமா உங்க தெரியும். 2 பேரோட விஷயம் எங்க 2 பேரோட விஷயம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணானா? அதுக்குள்ள என்ன ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள என்னமா? அதுதான் எனக்கே தெரியலங்க என்ன மேடம். பிரச்சனை? எதுக்காக நீங்க பயந்தீங்க? எனக்கே தெரியல. இவன் கிட்ட போயிட்டு என்ன சொல்லி இருக்கிறான்? எவன் கிட்ட போய்? அப்பு கிட்ட. அவன் கிட்ட போய் என்ன சொல்லி இருக்கிறான்னா அப்பு அதான் மாமாவுக்கும் எபி அக்காவுக்கும் எதுவுமே நடக்கலையாண்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எபி அக்கா பாக்குறப்பல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நானு எபி அக்காவை நான் பாத்துக்க போறேன், யார் கை விட்டாலும் அவளை நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு என்னமோ சொல்லி இருக்கிறான். இத வந்து சுபாஷ் கை வேட்ட எதுவுமே துட்டு கிடையாது, புரியுதா? ஸ்ரீதரன் இவங்க ஊர்ல ஒருத்தங்கிறான், இவனுக்கு 20,000 ரூபாய் பணம் தரணும், நான் பணம் ஊத்தி ஹெல்ப் பண்ணேன். இதுதான் மேட்ரு, உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. பணம் வட்டி வேணா வாங்கி கொடுறேன், 20,000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். ஸ்ரீதர் கடை லோன் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லோன் வாரம் 2 லோன் 300 ரூபாய் வாரம் காட்டுது, அது நான் கட்டிந்தாங்கிறேன், இல்லன்னு சொல்லி. இப்போ 20,000 ரூபாய் எப்படி? அதுதான் 2 டிராக்டர் வச்சிருக்கீங்க, ஒரு லாரி வச்சிருக்கீங்க. 20,000 ரூபாய் வேகாம கட்டிதான் வந்தேன், போன சில வேகாம. அப்போ இந்த 20,000 ரூபாய் விஷயம் என்னது? இது இவங்க வீட்டு ஸ்ரீதர் இவங்க வீட்டு பார்த்து ஒருத்தக்கிறாரு. 20,000 ரூபாய் என்ன விஷயம்? கோயிலுங்களேன் வட்டிக்கு இவங்க வாங்கி இருக்கிறாங்க இவங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க போன் பண்ணி 20,000 ரூபாய் எனக்கு ஓன் அர்ஜென்ட்டா வட்டிக்கு வாங்கினா வாங்கி கொடுறான்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ண ஒரு இடத்துல வாங்கி 20,000 ரூபாய் கொடுத்தேன். ஆமா, என்ன விஷயம் அது? இரு, அவரு ஸ்ரீதர் தரணும்னு, புரியுதா? சுபாஷ் கடை துட்டு கிடையாது, எங்களுக்கு துட்டு இருக்குது, இதான் மேட்டர், உண்மை. 20,000 கொடுத்தானா? 20,000 ரூபாய் எப்ப வாங்கி கொடுத்த நீ? இது ஸ்ரீதருக்கு யாருக்கு வாங்கி கொடுத்தா? 20,000 ரூபாய் இப்பதான் இந்த கதையை தெரிஞ்சு எனக்கு. ஒரு நிமிஷம், என்ன இந்த 20,000 ரூபாய் விஷயம் என்னது? அந்த கதைக்கு முதல்ல வாங்க சொல்லுங்க. இல்லைங்க மேடம், 20,000 ரூபாய் லோன் வாங்கி எப்ப கொடுத்தாங்க? 20,000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? 20,000 ரூபாய் இவன் குடுக்கல மேடம். அவ்வளவு காசு நான் ஏன் இவங்க கிட்ட வட்டிக்கு ஸ்ரீதருக்கு யாரு கொடுத்து துட்டு? ஸ்ரீதருக்கு யாரு கொடுத்து துட்டு? 20,000 ரூபாய் கொடுத்தீங்களா? ஸ்ரீதருக்கு யாரு மேடம் கொடுத்து? உண்மை என்ன? ஸ்ரீதருக்கு எங்க அக்கா காசு குத்துச்சு, அது 10,000 ரூபாய் வாங்குச்சு மேடம். சரி, அப்போ இவர் 20,000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னது பொய்யா? நீ 20,000 ரூபாய் தரல. எவ்வளவு கொடுத்தேன் சொல்லு. தரல, எனக்கு 20,000 ரூபாய் நீ தரவே இல்ல. சேலை வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல மேடம். அப்ப அவ போய் சொல்றாளா? இல்ல, சேலை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? நான் 500 ரூபாய் கொடுத்தேன், அதுதான் தெரியும். சேலை வாங்கி கொடுத்தீங்களா? 500 ரூபாய் கொடுத்தேன். போய் சொல்லாதீங்க. நான் 500 ரூபாய் மேடம் கொடுத்தேன். மறுபடியும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க. பிராமிஸா நான் சொல்றேன், 500 ரூபாய் நான் கொடுத்தது. என்ன இப்ப தப்பிக்கிறதுக்காக? தப்பிக்கிறதுக்கு மேடம் 500 ரூபாய் மேடம் கொடுத்தேன், கேளுங்க. சூப்பரா 2 பேரும் ட்ரைனிங் எடுத்து மேடம் இல்லைங்க மேடம், நான் வந்து உண்மையை சொல்லிட்டு போறேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சது. சேலை கொடுத்திருக்கான்னு அவ சொல்றா, நீங்க நான் கொடுக்கலன்னு 500 ரூபாய் சொல்றீங்க. கொடுத்தேன். ஐ லவ் யூ மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்றாங்க, நீங்க நான் சொல்லலன்னு சொல்றேன். இனி கூட என்கிட்ட இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தா படிக்க மாட்டேன், இதுதான் உண்மை. ஐ லவ் யூ எழுதுறதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேணாங்க. இதான் மேடம். அப்ப உன் நம்பர்ல இருந்து எப்படி வருது? உங்க குழந்தை ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரா உங்க போன் எடுத்து? 3 வயசு தான் மேடம். அந்த போன் கூட இவகிட்ட அந்த போன் கூட இவன் தான் கொடுத்திருக்கான். இவங்க கிட்ட இருக்கிற போன் 300 ரூபாய்க்கு இவர் வாங்கி கொடுத்தாரு. 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இவர் வாங்கி கொடுத்தாரு. இவர் வாங்கி அந்த போன் இப்ப எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கு மேடம். அதெல்லாம் தான் 300 ரூபாய் நீங்க வாங்கி கொடுத்த போன்ல இவங்க அனுப்பிச்சிருக்கான். இவர் அனுப்பியிருக்காரு ஐ லவ் யூ. ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல கப்பிள், குடும்பத்தை அப்படியே அழிச்சிட்டீங்க. நீங்க செஞ்சது எல்லாமே உங்க மனைவிக்கு தெரிய போகுது, உங்க குடும்பத்துக்கு தெரிய போகுது. வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. அட்வைஸ் பண்ணுவேன் மேடம். வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. அப்பா வந்து 10 பேருக்கு மனுஷன், அவருக்கு நீ வந்து வம்பு வைக்கிறது ஒரு வாழ்க்கைங்க. நல்லபடியா வாழ்ந்துட்டு போங்க. நான் அட்வைஸ் பண்ணனா இல்லையாடா? இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால நான் சொல்றேன். அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த உறவுலயே நம்ம சமுதாயத்துக்கே நம்பிக்கை போயிடும் இப்படி நீங்க பண்றதுனால. ஏமா உனக்கு தெரியுமா இல்ல தெரியாம தான் நீங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்களா? தெரியும் மேடம். அக்கா தம்பி வரவனா என்னன்னு தெரியும்ல? தெரியும். அப்ப நீங்க பண்ற அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இந்த அசிங்கம் பண்றீங்க? என்ன நம்பிக்கை இருக்கும் சமுதாயத்துல? இதே தப்பு நான் பண்ணா உன்னா கூட இருந்து நீ சொல்ல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் வாழணும் மேடம், ஏன்னா நான் பட்டுட்டேன், ரொம்ப பட்டுட்டேன். இதே தப்பு நான் பண்ணா நீ ஏத்து நிப்பியா? இப்போ வாழணும்னு சொல்றியே, ஏத்து நிப்பியா? வாழணும், நிச்சயமா நான் வாழணும். இப்போ வாழணும்னு சொல்றீங்க, இவ்வளவுதானே சொன்னேன். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேண்டாம். ஏன் வாழ போற? நான் எப்படி வாழ்வேன் அவரை பத்தி பேசினேன்னா உலகமே புரியும். அதனால இது மாதிரி வேணும் மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு சேர்த்து வைங்க. 10,000 குறை இருக்குன்னு சொன்னீங்க. 10,000 குறை இருக்கட்டும், 1 கோடி குறை கூட இருக்கட்டும். ஆனா எனக்கு என் புருஷன் வேணும். வேண்டாம், எனக்கு எதுவுமே என்ன சொல்றதுன்னா என் வீட்டுக்கார இல்லாம எனக்கு எதுவும் சந்தோஷமா வேண்டாம். அப்ப எதுக்காக நினைச்சு பாக்க தானே வீட்டுக்கார? தப்பு தான் மேடம், நான் பண்ணது தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நம்ம வீட்டுக்கார வந்து 10 வருஷமா நான் வேலைக்கு போகலையா? 10 வருஷம்
ஒரே ₹1 சம்பாதிச்சு தரல மேடம். 10 வருஷம் அவர் உங்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு மேடம் ப்ளீஸ் மேடம். அப்படி ஒருத்தரை நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் பேசணும் மேடம், அவர்கிட்ட தனியா பேசணும் மேடம். ப்ளீஸ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. வேணாம், எனக்கு வேணும் மேடம், என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும் மேடம். அந்த சம்பவத்தை ஜீர்ணிச்சுக்க முடியல மேடம். அந்த சம்பவத்தை ஜீர்ணிச்சுக்க முடியல என்னால. இது பாருங்க, இன்னைக்கு உங்கனால அக்கா உறவுன்னு சொல்லி அக்கான்னு சொல்லி அவ வாழ்க்கைய குட்டிச்சவராக்கிட்டீங்க. அசிங்கமால ஒரு நல்ல அப்பா இருக்காரு, அதையெல்லாம் விட்டு இந்த பொண்ணுக்கு பின்னாடி நடந்து ஐ லவ் யூவா சேலையா நல்ல மனுஷன் மேடம். அவரு நல்ல மனுஷன். இவர் வாங்கி கொடுக்காததுக்கு என்ன நீங்க பண்ண போறீங்க? மாசமானா சரி எடுக்கணும்னா 4000. அசிங்கங்க, போங்க வெளியில. 3000 போங்க வெளியில. என்ன புவனேஸ்வரி? எனக்கு வேணும் மேடம். அவர் என்ன சந்தேகப்பட்டாலும் சரி, என்ன அச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு என் வீட்டுக்கார் வேணும் மேடம். நான் அவர்கிட்ட பேசலாமா மேடம்? தேவலாம். எனக்கு ஒரு நிமிஷம் பர்மிஷன் கொடுங்க. மனசுல ஜீர்ணிச்சுக்க முடியல அது நான் ஒண்ணும். ப்ளீஸ் மேடம். தேவலாம். சரி பேசுங்க. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் என்ன விட்டு போங்க. நீ வேணா, எனக்கு சுத்தமா வேணாம். விடு. எனக்கு நம்ப வச்சு துரோகம் பண்ணவன். தேவலாம். நான் அத மாதிரி பண்ண நீ ஏத்துக்குவியா? உன் வீட்டுல ஏத்துக்குவாங்களா? சொல்லு, ஏத்துக்குவாங்களா? எனக்கு 1008 குறை இருக்கட்டும், அது நம்ம 2 பேருக்குள்ள பேசி அது நம்ம கிளியர் பண்றோமோ பண்ணலையோ என்ன கூட நீ வாயிலையோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணிருக்கலாம். என்ன எந்த லேபுக்கு வேணாலும் எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ 1008 டெஸ்ட் பண்ணுங்க மேடம். உங்களுக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு வந்துச்சுன்னா என்ன நீங்களே போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கல, 2 துணா கூட வெட்டி போடுங்க. என் புருஷன்ட்ட சேர்த்து நீங்க எந்த தப்பு செய்யலன்னு உறுதியா சொல்றீங்க? உறுதியா சத்தியமா சொல்றேன் மேடம், நாங்க தப்பு செய்யல. என் புருஷன் கூட என்ன சேர்த்து அப்புறம் ஏன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட போன்ல ஒத்துண்டீங்க? எங்க மேடம் போன்ல தப்பு பண்ணதா போன்ல ஒத்துக்கல மேடம். சரி ப்ளே பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன். ஐயோ எப்பா இருக்குப்பா, நல்ல தண்டனை கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த 10 நாள் நான் படுறேன் பாரு நரக வேதனை, அதுவே இருப்பாக்குமா. சரி, நீ அவனை வீட்டுக்கு கூட்டும் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எப்பமா அவனை வீட்டுக்கு கூட்டும் போய்க்கிற? அங்க பவானி வீட்டுக்கு கூட்டும் போயிருக்க? பேசுறதுக்கு எதுக்கு பவானி வீட்டுக்கு நீ கூட்டும் போயிருக்க? நான் கூட்டிட்டு போலமா, அவனதாம்மா சிலிண்டர் இதுக்காக வந்தாமா அவன். கரெக்டா 3 மணிக்கு ஏஞ்சி நான் உன்னை தேடுறேன். அப்ப நீ 2:45 போய்க்கிற. இல்ல உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் தான், இதெல்லாம் பேசணும் தான் நான் சொல்லுவேன். நான் செஞ்சது தப்புதான். நான் தப்பு இல்லைன்னு சத்தியமா இல்ல. அதே மாதிரி நான் மறைக்கவும் இல்ல. இவ்வளவு பெரிய தப்பு பண்றிய, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாதிக்கப்படுவாங்க, இதனால எத்தனை குடும்ப பிரியன்ட்டு நீ யோசிச்சா? ஐயோ அதுதான்ப்பா யோசிக்காம புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன். அறிவு என்ன சொல்றது, அழிவை தேடி போன எனக்கு எதுவுமே எனக்கு இதுவா இல்லாம போயிடுச்சு. அதுவும் நீ அந்த பைபிள் மேல சத்தியம் பண்ணி சொல்ற தப்பு பண்ணோன்னு நான் கண்ணால பாத்துட்டேன். திருப்பி அதுலயே வந்து நிக்கிறேம்மா. அதுலயே வந்து நிக்கிறது என் வயிறு எவ்வளவு எரியுதுமா. உன்னை நான் ராணி மாரி வச்சிருந்தது. உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சுட்டு நானு. இல்ல உங்க அப்பாவை விட்டனா, உங்க வீட்டுக்கு எதனா செய்யாத விட்டனா? உன் பேச்சு நான் மதிக்கலாம் போனோம் பாரு, அதான் சொல்றேன்னு விட்டுனுக்கு அடங்காம போனோம் பாரு. அதனாலதான் இப்ப ஊரே என்னை பார்த்து காய்ச்சிட்டு, ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. என் பேச்சுக்கு அடங்கி நான் வீட்டோட இருந்துட்டா எனக்கு எந்த இந்த மாதிரி கெட்ட எண்ணம் கெட்ட நிலைமை எதுவுமே எனக்கு வந்திருக்காது. என் பேரு என் வாழ்க்கை எல்லாமே போச்சு. இந்த ரெக்கார்டுக்கு முன்னாடி இவர் என்கிட்ட பேசினாரு. எப்பயே என்ன ஒரு ஹஸ்பண்டா நினைக்காத, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொன்னார் மேடம். அப்பதான் நான் சொன்னேன். அப்போ கூட நாங்க 2 பேரும் தப்பு பண்ணதை நான் சொல்லல மேடம். நீங்க சொன்ன துரோகம் என்னன்னா கரெக்டா இப்ப சொல்லுங்க. லாஸ்ட் சான்ஸ் சத்தியமா நான் மனசார நான் சொல்றேன் மேடம். மேடம் இது பாருங்க, அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. நான் அவனுக்கு துரோகம் பண்ணிருக்கேன், இப்படி ஒரு புருஷனை விட்டு நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ உங்க விருப்பம் என்ன? வேணாம் மேடம், அந்த மாதிரி துரோகம் பண்ண பிறகு அதை நான் பார்த்தது வந்து ஜீர்ணிக்க முடியல மேடம். இல்லைங்க மேடம், அவர் உண்மையா சொல்றேன். நாங்க 2 பேரும் தப்பே பண்ணல. அதே சமயம் இவர் எப்படி மேடம் கண்ணால பாத்துருக்க முடியும் மேடம்? சத்தியமா சொல்றேன், கண்ணால பாக்குறேன் மேடம். பாக்குறப்போ அவன் ஏஞ்சி ஓடுறான். ஏஞ்சி ஓடுறான் கரெக்டா நான் பார்த்தேன். அவனை யார் ஓடுறதுன்ட்டு நான் ஓடினேன் மேடம். ஓடி கொஞ்ச நேரம் பொறுத்து நான் நேரா உண்ணாண்ட வந்தேன். நீ அப்ப என்ன பண்ற, சாலை உதிரி மேல போட்டு நிக்கிற.
மேடம் நான் இப்போ சொல்றேன் பாருங்க மேடம். பிப்ரவரி 23 வெடிகாலம் நான் 4 மணிக்கு அவங்ககிட்ட பேசுனது உண்மை. நான் சொல்றேன் தைலந்தோப்புல நாங்க உண்மையை பேசுனது உண்மை மேடம். நான் பேசிட்டு இப்படி வெளியே வரப்பதான் இவர் என்னை தேடிட்டு வந்தார். தேடி வந்ததும் என்னை பார்த்தது எப்படி அகைன் இல்லை அப்படின்னாரு. அப்படியே நின்னுட்டேன் நான். நின்ன பிற்பாடு வந்த நேரம் என்ன நல்லா அடிச்சாரு. தைலந்தோப்புல அடிச்சாரு. நேரம் பேசல தைலந்தோப்புல. இப்ப மட்டும் எப்படி பேச? ஏன் மேடம் நான் பேசணும் தானே மேடம் சொன்னேன். நான் பேசலன்னு சொல்லலைங்களே. 4 மணிக்கு என்ன பேச்சு? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் அவர் உங்க வீட்டுக்காரர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. அப்படியெல்லாம் கூப்பிடாத ப்ளீஸ்மா. வயிறு எரிச்சல் இருக்கிற நானு நம்பிக்கை துரோகம் நிக்க வச்சு அது விட நீ வந்து ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்து சாவச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். உன்னையே நம்பந்துக்கு அதை பண்ணிட்டு போயிருக்கலாம். பாருமா, உங்க வீட்டுக்காரர் இங்க இருக்காரு, என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட கேளு. நான் தனியாவே இருக்க முடியாது மேடம். உனக்கு நான் சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு, நீ ஏன் போன? வீட்டை விட்டு ஏன் போன? எதுக்கு போன? தப்புதான், நான் வீடு பண்ணு. இப்போ தப்பு பண்ணுவா, நான் வீட்டுல சேர்த்துக்கணுமா? முடியாது மேடம், நான் பாத்துக்கிறேன், சட்டப்பூர்வமா நான் பாத்துக்கிறேன். இதுக்கு என்னவோ அது ரீசன் நீங்க பண்ணுங்க மேடம். எனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சந்தர்ப்பம் வந்து மெயினா அக்கா தங்கச்சிங்க மெயின், அக்கா விட்டு பசங்க மெயின். எனக்கு வேணாம். நீ கெட்டது காரணம் அதுதான். எனக்கு அப்பா வேணாம், எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே வேணாம் மேடம். சத்தியமா சொல்றேன், நான் இனிமேல் என் பிறந்த வீட்டு பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் வந்து வாய்ப்பு குத்து தானே பார்த்தேன். வாய்ப்பு குத்து தானே பார்த்தேன். நீ என்ன கேட்காத, நீ ஏன் ஒண்ணு எதுக்கு போன? நீங்களா பேசல, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு நீங்க வேணும். பரவாயில்ல, நீங்க என்ன விட்டு போலாம். நான் நாளைக்கே கூட வீட்டு வாசல்ல கூட நிப்பேன். எனக்கு நீங்க வேணும் மேடம். எங்கயாவது இல்ல, நீங்க எனக்கு வேணும். நான் சட்டப்பூர்வமா நான் பண்றேன் மேடம். எனக்கு இவர் வேணும் மேடம். நீ என்ன தொடாத. எனக்கு அத்தை மாமா கிட்ட எது நான் பேசுவேன் மேடம். எனக்கு என் புருஷன் இல்லாம நான் போக மாட்டேன். எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். நான் அப்படிப்பட்ட தப்பான போட்டோ இல்ல மேடம். எவ்வளவு வருஷம் நான் உத்தமமா வாழ்ந்தேன்னு மேடம். எனக்கு அத்தை மாமா கிட்ட வாய்ப்புமா கொடுத்தாரு உனக்கு? அறிவு கேட்டு போய் செஞ்சதான் மேடம். பொம்பளைங்க அந்த மாதிரி வாழ்க்கையை இழக்கிறோம் நாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு, சட்டப்படியா நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. அப்படி நாம் நோக்க அடிச்சாலும் என்கிட்ட ஒரு தடவை போன் பேசுறப்பெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வேன். எப்படி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் எப்படி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் உன்னை பார்த்து நீங்க நல்லா பயன்படுத்தினீங்க. நான் பிரிட்ஜுக்கு கீழே சரி அப்போ ஆயிடுச்சு. இப்ப சொல்றீங்களே என் புருஷன் கூட வாழணும்னு சொல்லி, அப்போவே நீங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்கலாம். ஏங்க நான் வரேங்க, நான் உங்க கூட தான் வாழணும், ஏன் அப்ப சொல்ல? அவர்கிட்ட ஒரு வாட்டி போன் பேசுறப்பெல்லாம் நான் வரேன், என்னை ஏத்துக்குமா 10 வாட்டி 1000 வாட்டி நான் சொல்லுவேன். ஒரு தடவை மன்னிச்சாரு. இவர் வந்து வீட்ல இருன்னு சொன்னாரு, கையெழுத்து போடுறது தான் இதுவா இருப்பாரு. அதனால எல்லாம் அசிங்கமா பேசுவாரு மேடம். அதனாலே நான் விட்டு. எதுக்காக அசிங்கமா பேசினாரு? அசிங்கமா நீங்க செஞ்ச தப்புனால தான் அவர் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு நேரம் இல்லனால ஒரு நேரம் என் புருஷன் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பாப்போம், மனசு மாறி மறுபடியும் உங்களை மன்னிச்சு உங்களை கூட்டிட்டு போனார்னா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். சரிங்க மேடம். பாவம், அவரை பாத்தீங்கல்ல, 10 வருஷம் அவர் மனசு அப்படி நோவடிச்சிருக்கீங்க. அவரை பார்க்க முடியல, அவர் நிலைமைய பார்க்க முடியல, அவ்வளவு ஒடிஞ்சிட்டாரு அவரு. நான் நிச்சயமா சொல்றேன் மேடம், என் புருஷன் என்ன விட மாட்டார். கண்டிப்பா சொல்றேன், என் புருஷன் என்ன விட மாட்டார் மேடம். உங்க அன்பு, உங்க காதல், உங்க உறவு உண்மையா இருந்தா அவர் திரும்பி வருவார். சரியா? ஓகேயா? சரி, இப்ப கிளம்புங்க. நேயர்களே, அவர்கிட்ட நாங்க பேசி பார்த்தோம், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு நாங்க சொன்னோம். ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்ப அந்த பொண்ணை பார்த்தோம்னா கொஞ்சம் அவன் மனசு மாறி இருக்கு. வாழ்ந்தா என் புருஷன் கூட தான் வாழ்வேன்னு சொல்றாங்க. எப்படியாவது என்னை புருஷன் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி பார்க்குற எங்கள் எல்லா நேயர்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது என்னென்னா, எங்கேயாவது இவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணணும், ஒரு சான்ஸ் அவர் கொடுக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். இதுதான் எங்கள் ஆசை, அதுதான் உங்கள் ஆசையும் இருக்கும். இந்த ஆசையோட, இந்த வேண்டுகோளோட நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.